ஏன்பா கோம்பக்காடு கோவிந்தா, நான் கூட உன்னை பெரிய ஆள்லப்பா நினைச்சேன். நீ என்ன ஒரு அடிக்கே புஷ்ஷுன்னு போயிட்ட அப்படிங்கிற கதையா நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்துறான் ஏன் ஊசலாடாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய தமிழ் உச்சரிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அது சட்டசபைக்குள்ளேயும் சட்டசபைக்கு வெளியிலையும் மரிய வில்சனுக்கு எதிரான விமர்சனங்களை எழுப்புச்சு. தமிழ் சம்பந்தப்பட்டு அவர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தமிழ் மொழி தெரியாம இருக்கலாம், ஆனா நான் ஒரு பான் கிறிஸ்டியன், என்னுடைய மதம் எனக்கு 3 மொழி சொல்லி கொடுத்துருக்கு. ஒன்று அமைதி மொழி, இன்னொன்று அன்பு மொழி, இன்னொன்று இரக்க மொழி அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு கடுமையான எதிர்வினைகள் மரிய வில்சனுக்கு எதிராக எழுந்தது. மரிய வில்சன் அவர்கள் தன்னுடைய தம்பியோட தம்பியை வீடு பூந்து தாக்கின அந்த வீடியோவை எடுத்து போட்டு மரிய வில்சன் பேசின அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி அதோட எடிட் பண்ணி சமூக ஊடகங்களில் மரிய வில்சனுக்கு எதிராக கேள்விகளை நிறைய பேர் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏப்பா இதுதான் உன்னுடைய கிறிஸ்தவ மதம் உனக்கு கற்றுக் கொடுத்த அன்பா? இதுதான் உன்னுடைய கிறிஸ்தவ மதம் உனக்கு கற்றுக் கொடுத்த இரக்கமா? இதுதான் உன்னுடைய கிறிஸ்தவ மதம் உனக்கு கற்றுக் கொடுத்த அமைதியா? அப்படின்னு மரிய வில்சனுக்கு எதிரான விமர்சனங்கள் சமூக ஊடகங்களை காட்டுத்தீயா பரவுது. இந்த நிலையில தான் மரிய வில்சன் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில ஆடு திருடு போகல, ஆடை திருடுன மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு பிளேட்டையே மாத்திட்டாப்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மதர் டங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் தான். நான் பிறந்தது திருவாரூரில், வளர்ந்தது பாண்டிச்சேரியில். இப்போ ஆர்கே நகர் தொகுதி என்னை தத்தெடுத்திருக்கு. அதனால் நான் பல்வேறு இடங்களில் இருந்ததுனால லாங்குவேஜ் மொழி ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கு, எனக்கு ஒரு பேரியராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். நான் வளர்ந்தது திருவாரூர், பிறந்தது பாண்டிச்சேரி, படித்தது சென்னை, இப்போ என்னை தத்து எடுத்தது ஆர்கே நகர். இந்த 4 இடத்துலையும் நான் சுற்றி வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் போய் வந்ததுனால இந்த இடத்துல தான் நமக்கு மரிய வில்சனை நோக்கி ஒரு கேள்வி ஒன்று எழுது. மரிய வில்சன் பாண்டிச்சேரியில் ஆங்கிலம் பேசுகிறாங்களா, தெலுங்கு பேசுகிறாங்களா, மலையாளம் பேசுகிறாங்களா, என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க? பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தமிழ் தான் பேசுகிறாங்க. சரி, ரைட். திருவாரூரில் பிறந்தேங்கிறார். திருவாரூரில் பெரும்பான்மையான மக்கள் தமிழ் தான் பேசுகிறாங்க. சரி, ரைட். அப்படியே சென்னைக்கு ஆர்கே நகருக்கு வருவோம். தத்தெடுத்த செல்ல பிள்ளையில் ஆர்கே நகருடைய தத்து பிள்ளை நம்மளுடைய மரிய வில்சன் சென்னையில் இவர் சொல்கிற ஆர்கே நகரில் அங்கே என்ன மொழி பேசுகிறாங்க? தமிழ் மொழி தான் மெஜாரிட்டியாக பேசுகிறாங்க. நீங்கள் ஒருவேளை அமெரிக்காவில் எம்எஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய ஸ்கூல் கரியர், என்னுடைய ஸ்கூல் லைஃபே அமெரிக்காவில் தான் இருந்தது, ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தேன், அதனால் என்னுடைய தமிழ் கொஞ்சம் தரிகனத்தான் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஏற்றுக்கலாம். சரிப்பா, இவர் ஒரு பிறப்பால் தமிழன், இவருடைய தாய்மொழி தமிழ் மொழி, அமெரிக்காவில் அங்கேருந்து படிச்சுட்டு வந்ததுனால தமிழ் கொஞ்சம் தத்தக்கா புத்தக்கான்னு பேசுகிறாரு அப்படின்னு நம்ம கடந்து போகலாம். ஆனால் தமிழ்நாட்டிலேயே பல்வேறு பகுதியில் இருந்ததுனால எனக்கு தமிழ் வரல, எனக்கு தமிழ் ஒரு பேரியராக இருந்திருக்கு அப்படின்னு மரிய வில்சன் சொல்கிறத நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும்? மரிய வில்சன் சட்டசபையில் மைக்கெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டு கேலி பண்ணுறீங்களா, கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி அப்படியே கடுமையாக நடந்துக்கிட்ட மரிய வில்சனுக்கு ஓவர் நைட்டில் என்ன தான் ஆச்சு? மரிய வில்சனுக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய கனவுல மகனே, நீ பேசியது அனைத்தும் தவறு, நீ பண்ண தவறை உணர்ந்து சட்டசபையில் நீ பேசினதுக்கு அர்த்தம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கணும், தெரிவிக்காத மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசினாப்புல இருக்கணும், ஈயம் பூசினாப்புலையும் இருக்கணும், பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பா அப்படின்னு யார் மரிய வில்சனுடைய கனவுல சொன்னது அப்படிங்கிறது தெரில. ஆக்சுவலாக மரிய வில்சன் சட்டசபையில் எல்லாருக்கு முன்னாடியும் தமிழ் மொழியை நான் சிறுமைப்படுத்தி பேசிட்டேன், கிறிஸ்தவ மதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி இங்கே தமிழ் படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு தமிழ் மொழியை நான் சிறுமைப்படுத்தி பேசினது தவறு, அதற்கு சபை முன்னவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மரிய வில்சன் சொல்லியிருந்தா மரிய வில்சனை நம்ம வரவேற்கலாம். ஆனால் பேசினதுக்கு நான் ஆவேசப்பட்டு அன்னைக்கு பேசிட்டேன், ஆனால் நாங்கள் புதுசு தானே, ஃப்ரெஷ் இல்லை, நாங்கள் இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம். ஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், எங்களுக்கு இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை.
இதை தான் மரிய வில்சன் நாங்கள் அன்னைக்கு எதிர்பார்த்தோம். தமிழ் உச்சரிப்பு உங்களுக்கு சரியா வரல அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட எதிர்பார்த்தது என்னன்னா, உங்களை யாரும் குற்றம் சாட்டல, சுட்டி காட்டுறாங்க. இது தமிழ்நாட்டு சட்டசபை, இது வந்து அமெரிக்கன் பார்லிமெண்ட் கிடையாது, நீங்க வந்து பிரிட்டிஷ்ல வந்து அமைச்சரா இல்ல, நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து நிதி அமைச்சரா இருக்கீங்க, அப்ப தமிழ் உச்சரிப்புன்றது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியாவது இருக்கணும் அப்படிங்கிற கிரிட்டிசிசமை வச்சா, சரி நான் மாத்திக்கிறேன்னு நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தா இதே மரிய வில்சன் அவர்களை நம்ம பாராட்டியிருக்கலாம். ஆனா அன்னைக்கு உங்களுடைய மதத்தை முன்னிறுத்தி தமிழ் மொழியை சிறுமப்படுத்திட்டு இன்னைக்கு வந்து என்னுடைய மதர் டங் வந்து தமிழ் தான், அன்னைக்கு வந்து நான் ஆவேசப்பட்டு பேசிட்டேன், நாங்கள் எல்லாமே புதுசு, இன்னைக்கு வந்து நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணுவோம், நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம். இன்னைக்காவது இந்த மாற்றம் மரிய வில்சன் அவர்களுக்கு வந்ததை நினச்சி உண்மையிலேயே நம்ம சந்தோஷப்படுறோம். ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, நான் சொல்றது தான் சரி, நான் அன்னைக்கு பேசின ஸ்டாண்டில் தான் இன்னைக்கு நிற்பேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் மரிய வில்சனுக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறத வந்து நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் தமிழ் மொழியை சிறுமைப்படுத்தி பேசிட்டேன், அதுக்கு நான் இந்த இடத்துல பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மரிய வில்சன் அவர்கள் கேட்டிருக்கணும். அதை கேட்காம விட்டதும் கண்டிக்கத்தக்கது. சரி, மரிய வில்சனுக்கு இப்படி ஒரு ஞான உதயம் எங்கேருந்து வந்துச்சு? ஒருவேளை மரிய வில்சன் வந்து சட்டசபையில் ஆடு புழுக்க போட்ட மாதிரி பேசினதுக்கப்புறம் இரவோடு இரவாக விஜய் கால் பண்ணி, ஏன்பா ஏய், நான் தான் காலையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கேன், தமிழ்நாடு முழுவதும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படணும் அப்படின்னு பக்கம் பக்கமாக மணிக்கணக்காக ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு உட்காந்துருக்கேன், நீ தமிழ் மொழியை சிறுமப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜய் கால் பண்ணி மரிய வில்சனை கிளின்னு கிழிச்சாரா, இல்லை மரிய வில்சன் சாட்டை துரைமுருகனுடைய வீடியோவை பார்த்தாரா அப்படிங்கிறதா இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியே. ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள், நீங்க ஜேபிஆர் மருமகன் தானே, ஷேக்ஸ்பியர் மருமகன் ஒன்றும் இல்லையே, அப்பேற்பட்ட ஜோசப் விஸ்கியை அவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழியுடைய தொன்மை, பழமை, அருமை இது எல்லாத்தையும் புரிஞ்சு தன்னுடைய பேரை வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்ட ஒரு தமிழ் மண். இங்கே மொழி அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவன் எல்லாருக்குமே ரத்தத்தில் ஊர்னது, அது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படிப்பட்ட எங்கள் தமிழ் மொழியை எப்படி வந்து மரிய வில்சன் அவர்கள் சிறுமைப்படுத்தி பேசலாம் அப்படிங்கிற விமர்சனத்தை சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் எடுத்து வைத்ததனுடைய விளைவு இன்னைக்கு மரிய வில்சன் சட்டசபையில், ஆமாங்க ஆடு வந்து திருடெல்லாம் போல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேன், நாங்கள் வந்து எங்களை மாற்றிக்கிறோம், நாங்கள் வந்து இந்த சட்டசபைக்கு புதுசு, அதனால் நாள் ஆக ஆக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி மரிய வில்சன் பேசியிருக்கிறாரு. ஒரு சாதாரண யூடியூபர் நினச்சா சட்டசபையிலேயே இது மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உண்மையை சொல்லணும்னா இந்த தமிழக வெற்றிக்கழக ஆட்சியே எங்களை போன்ற யூடியூபர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை எடுத்து அதுக்கு தகுந்தாப்புல தங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போ சாட்டை துரைமுருகன் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு விஜயை இமிட்டேட் பண்ணி வீடியோ போட்டாரோ, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோட்டு சூட்டு போடுறதையே நிறுத்திட்டாரு. எப்போ சாட்டை துரைமுருகன் விஜய் அவர்களுடைய ரியாக்ஷனை கலாச்சு அப்படியே விட்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் விஜய் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்து அது ஒரு 30 செகண்டு விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்திருச்சு. ஏன்னா மூஞ்சியில் ரியாக்ஷன் அப்படிங்கிறதே விஜய்க்கு மாறாது. அப்படிப்பட்ட விஜய் நேற்று சட்டசபையில் விழுந்து விழுந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. இப்படிப்பட்ட மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் எங்களை போன்ற நபர்களால், சாட்டை துரைமுருகன் போன்ற நபர்களால் தமிழ்நாட்டுக்கு நடக்குது. தமிழக அமைச்சர்களும் தமிழக முதலமைச்சரே தன்னை மாற்றிக்கொள்றதுக்கு முனைகிறாரு அப்படிங்கிறத உண்மையிலேயே நம்ம வரவேற்கிறோம். மக்களாகிய நீங்கள் மரிய வில்சன்ட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாட்டை துரைமுருகன் வீடியோவை பார்த்துட்டு மரிய வில்சன் வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரா, இல்லை இரவோடு இரவாக விஜய் கால் பண்ணி மரிய வில்சனை கிளின்னு கிழிச்சிருப்பாரா, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.